நீங்கள் ஒரு காலத்திலும் வெற்றி கொள்ள முடியாது. கணியன் பூங்குன்னரிடத்திலிருந்து உலகமயமாதலை எதிர்கொள்வதற்கான அந்த ஆற்றலை பெறுவோம். நன்றி, வணக்கம். கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். இது கேள்வி இல்லை, இருந்தாலும் சில கருத்துக்களை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், கொஞ்சம் தெளிவாகிறதுக்காக சொல்கிறேன். குறிப்பாக இந்த உலகமயமாதல் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு பின்னாடி ரெண்டு செய்திகள் இருக்குது. ஒன்று மொழி அழிந்து போகிறது, லாங்குவேஜ் லாஸுங்கிறது ஒன்று, மொழி அதனுடைய பயன்பாட்டை சுருக்கி கொண்டு போவதுங்கிறது இன்னொன்று. அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். அது தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் அழியாது. தமிழினுடைய எல்லை தேஞ்சிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு மொழி எப்போ அழியும் அப்படின்னு சொன்னால், நான் என் வீட்டில் என் பிள்ளைகளோட பேசலைன்னா, என் மனைவியோட பேசலைன்னா, என் சுற்றத்தோட பேசலைன்னா, என்னைக்கு நான் அதெல்லாம் அந்த என்னுடைய குடும்ப சூழலில் என்னுடைய மொழியை நான் விட்டுறேனோ அன்னைக்கு அதனுடைய மொழிக்கு சமாதி கட்டியாச்சு. அப்படிதான் நமக்கு பல நாடுகளில் தமிழ் பேசுகிறவங்க கூட அவங்க குடும்ப சூழலில் தமிழ் பேச முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது அந்த சூழலில் மொழி அங்கே இழந்து தான் போச்சு. ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சூழல் வராது. ஆனால் தமிழினுடைய அந்த எல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய எல்லை ஒரு கட்டத்தில் சுருங்க போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, இன்னொரு கட்டத்தில் அதை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேராசிரியர் தெய்வசுந்தரம் நல்லா சொன்னார். ஒரு கட்டத்தில் நீங்கள் தொழில்நுட்பம் இது போன்ற இடங்களில் நீங்கள் விரிவுபடுத்திக்கிட்டே போகிறீங்க. இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னால், முக்கியமான செய்தி இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறது, உலகமயமாதல் வர்றது ஒன்று, அது என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னு சொன்னால், ஒரு மொழி பேசக்கூடியவங்களையோ அல்லது ஒரு சமுதாயத்திலேயோ தன்னுடைய மொழியை பற்றி, தன்னுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பற்றி என்ன கருத்தை தூவுது அப்படிங்கிறது. நான் என்னுடைய மொழியை பற்றி உயர்வாக நினைக்கிறேன்னா இல்லை தாழ்வாக நினைக்கிறேன்னா, அதே போல் என்னுடைய பண்பாட்டை நான் தாழ்வாக நினைக்கிறேன்னா உயர்வாக நினைக்கிறேன்னா, ரெண்டு பண்பாடுகள் மோதும் பொழுது நான் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது வேல்யூஸை வச்சிருக்கிறேன், விழுமியத்தை நான் உண்டாக்குறேன் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அது எந்த விதமான சமூக தேவையை உருவாக்குது. இப்போ நீங்கள் ஒரு சமூக தேவையை அது உருவாக்கினா தான் உங்களுக்கு மொழியினுடைய பயன்பாடு ரொம்ப விரிஞ்சுக்கிட்டு போகும். எப்போ ஒரு மொழியில் ஒரு சமூகத்தில் அதனுடைய மொழி பயன்பாடு சுருங்கிக்கிட்டே போதோ, எப்போ அந்த மொழி அந்த சமூக தேவையை நிறைவு செய்யலையோ, அப்போ அந்த மொழியினுடைய பயன்பாடு சுருங்கி சுருங்கி குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ உதாரணமாக ஒரு சில இப்போ நம்ம பயிற்று மொழி தமிழில் இல்லைங்கிறோம் உயர்கல்வியில். ஏன் இல்லை? அப்போ அது ஒரு சமூக தேவையாக இருந்திருந்தால் அது வந்திருக்கும். இப்போ உதாரணமாக கம்ப்யூட்டர், இப்போ கணினி எடுத்துக்கிட்டிங்கன்னா தினசரி தாள்களில் வருது. அதே போல் நீங்கள் எப்பப்போ அந்த மக்களுடைய அந்த சூழலுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம மொழியை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சுருங்கிய குழுவுக்கு அந்த மொழி வேணும் அப்படின்னு போகும்போது அப்போ அந்த மொழியினுடைய பயன்பாடு குறைஞ்சி போகுது. ஆகையினால ஒன்று அந்த அது அது மேல் மட்டத்திலிருந்து அதிகார வர்க்கத்திலிருந்து கீழே வந்தாலும் சரி, ஒன்று அது அந்த மக்கள் தங்களுடைய மொழியை, தங்களுடைய பண்பாட்டை என்ன விதமான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள், அது முக்கியமானது. அதுக்கு அடுத்தது அந்த சூழலில் சமூக தேவை உருவாக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம ஒன்றும் இல்லை, இந்த சமூக தேவைங்கிறது ஒன்றும் இல்லை. நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா எனக்கு வேலை கொடுங்க தமிழில். அப்போ அது ஒரு சமூக தேவை. அதாவது நான் தமிழ் வழியாக பொறியியல் படித்தால் எனக்கு வேலை கிடைச்சதுன்னா பாதி பேர் போயிடுவோம். இப்போ எதுக்காக இந்த மாதிரி? அப்போ நீங்கள் அதை சொல்லக்கூடிய அந்த உலகமயமாதல் சூழலில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இந்த மொழி இல்லாமல் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக்கலாம் அப்படின்னும் போது அப்போ எனக்கு என்னுடைய சமூக தேவை இல்லை. இப்போ நான் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போகும்பொழுது எனக்கு தமிழே தேவையில்லை, நான் ஆங்கிலத்திலேயே அதை நான் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னா நான் அதை புறக்கணிக்கிறேன். அப்போ சமூக தேவையை நீங்கள் அடிப்படையாக எப்போ அதிகமாக உருவாக்குகிறீர்களோ அப்போ நிச்சயமாக மொழியினுடைய பயன்பாடு விரிவடையும். அதனால் அது ஒரு முக்கியமான செய்தின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் திட்டக்குழு ஒரே ஒரு கேள்வி, கொஞ்சம் பாமரத்தனமாக இருந்தால், இந்த உயர்கல்வி நிலையங்களில் தகுதி மதிப்பெண்ணில் தமிழை உள்ளடக்கி சட்டத்திருத்தம் கொண்டு வர முடியாத தமிழ்நாட்டில் நீங்கள் அறிவியலையோ கணிதத்தையோ கொண்டு வரீங்க, இல்லை அறிவியலை மாத்திரமே மருத்துவத்துக்கு வச்சுக்கிறீங்க, தமிழை குறைந்தபட்சம் அதில் உள்ளே கொண்டு வர முடியாதுங்களா? அப்படி வரும்பொழுது இயல்பாகவே மாணவர்கள்ட்ட ஒரு ஆர்வம் வந்துடும் தானே?
கல் தோண்டி மண் தோண்டா முன்தோண்டி மூத்த மொழி இன்னைக்கு என்னன்றதான் அவன் பார்க்குறான். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் முறையை வச்சுட்டீங்க அவன்கிட்ட, வேறு மாற்று அவனுக்கு கொடுக்கல நீங்கள். அப்போ அவன் அதைத்தான் பார்க்குறான். அதெல்லாம் முழுமையாக படிக்கிறான் இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் ஏன் இதை உள்ளடக்கி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியாதா? நீங்கள் 2 பேரும் தெளிவாக பதில் சொல்லணும். படிக்கிறவங்களே இப்போ மார்க்கு குறைவாக இருக்கிறவங்க தான் படிக்கிறாங்க. அவங்க தான் பல்கலைக்கழகத்துக்கு போய் தமிழ் உயர் இதுக்கு வர்றாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த நிலைமை தான் இருக்குது. அதை விட இன்னொரு ப்ராப்ளம் என்ன, தமிழை படித்து அதில் ஒரு எம்ஃபில் பிஹெச்டி படித்தவங்களுக்கு ஒரு கலைக்கல்லூரிலேயே இதுலேயே போய் பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே குறைவான சேலரி அந்த தமிழுக்கு தான் வந்து தமிழில் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு தான் ஒரு மிக குறைவான சம்பளமாக இருக்குது. அது பிளானிங் கமிஷன் டெப்டி சேர்மன் இருக்கிற நேரத்தில் இது அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி அது இந்த நம் மொழி செம்மொழி ஆயிடுச்சு, அதை படித்தவன் வறுமையில் சாகுவான் போல் இருக்கு. அதை இருந்து வெளியில் கொண்டு வரக்கு ஒரு சிறப்பு ஊதியம் அப்படின்னு தனியார் கல்லூரியிலுமே தமிழ் துறை வேலை செய்கிறவங்க தமிழ் துறை தலைவர்களுக்கு ஒரு சிறப்பு ஊதியத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அந்த தமிழ் கற்றுக்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் அவன் வாழ்றது இல்லைங்க. அவன் தமிழை எடுத்து சொல்லணும்னா அவன் வயதுக்கே பிரச்சனையா இருக்கு, அவன் எப்படி தமிழை பேசணுங்கிற சூழ்நிலை இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெளியில எல்லாம் பார்க்குற போது அந்த தமிழ் படித்தவங்க தான் கஷ்டப்படுறான். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு போகிறவனுக்கு இப்போ 20,000 30,000 கொடுக்குறாங்க, அவனுக்கு ஒரு 6,000 5,000 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த நேரத்தில் அதை ஒன்று செஞ்சோம்னா அந்த தமிழ் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை தரணுங்கிறதுல தமிழ் பேராசிரியர் நான் அதை முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் தமிழ் படித்ததுனால முன்னுரிமைங்க மட்டும் கூடாது, அந்த படித்த தமிழ் கல்வி சமுதாயத்துக்கு பயன்படணும், பொருள் உற்பத்தி அந்த சமுதாயத்துக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைய தமிழ் கல்வி தமிழுடைய அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் இன்றைய சமுதாயத்தின தேவையை பூர்த்தி பண்ணுறாப்புல மாற்றி அமைக்கப்படுங்கிறது முக்கியமானது ஒன்று. அப்படி அமைச்சா ஆட்டோமேட்டிக்காக நீ முன்னுரிமையை கொடுக்க வேண்டாம். இந்த தமிழ் கல்வினால அவனுக்கு பிரயோஜனம் உண்டுன்னா நிச்சயம் அவனுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா அவனுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணால் எங்களுக்கு நாங்கள் இலக்கியம் சொல்லிக் கொடுத்துருக்கோம், இலக்கணம் சொல்லிக் கொடுத்துக்கிறோம், அதை மனப்பாடம் பண்ணிக்கிறோம், சொல்லுவான், ஆகவே வேலை கொடுன்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் சூழலை மாற்றி அமைக்கணும், கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். நீங்கள் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பாடத்திட்டமும் தமிழ் பாடத்திட்டமும் முழுமையாக மாற்றி அமைக்கப்படும், இன்றைய சமுதாய தேவைக்கு மாற்றி அமைக்கப்படணும், பொருளாதார தேவையோடு அது இணைக்கப்படணும். அப்போ தான் தமிழ் கல்விக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். தமிழ் பாடமாக எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இப்போ வந்து இந்த அரசாங்கத்துடைய ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க, பரிசெல்லாம். அது மாதிரி தமிழ் வழி கல்வியில் படிக்கிறாங்க. அது மாதிரி உயர்கல்விக்கு எல்லாம் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தவங்களுக்கு தான் உயர்கல்விக்கே இடம் அப்படின்னு கூட சட்ட திருத்தம் கொண்டு வரலாம், நம்ம விரும்பலாம். இது நம்முடைய விருப்பம், அது ஆசை தான். ஆனால் இன்னும் வந்து அந்த நம்முடைய தமிழ் பாட இது இருக்குது பாருங்க திட்டம், அதுவே அவர்களுக்கு இது தேவைக்கு ஏற்ப வந்து திருத்தி அமைக்கப்பட வேண்டிய இதெல்லாம் இருக்குது. இதில் பல விஷயங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய செய்திகள் இருக்குது. நான் சொன்னது இன்னைக்கு தமிழ் துறைக்கு வந்தவங்கெல்லாம் நிர்பந்தத்தால் தமிழை விரும்பி தமிழை பயின்றவர்கள் போய் இன்னைக்கு பார்க்குறேன். நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு பேராசிரியர் தேவசுந்தர் அவர்கள் ஓய்வு பெறார், அதுபோல் ஜெயதேவன் மொழி அவரு ஓய்வு பெறார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருத்தமான ஆளே கிடையாது, அந்த துறையே என்ன செய்யறதுன்னு அளவுக்கு இன்னைக்கு பற்றாக்குறை இருக்கு. நீங்க சொல்றீங்க பிஹெச்டி படிச்சவங்க ரொம்ப குறைச்ச சம்பளம்னு சொல்லி, ஆனால் தமிழை நீங்க உண்மையிலேயே நல்ல முறையில் பயின்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் நிலைமை கிடையாது. இன்னைக்கு அத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க. நாங்கள் செம்மொழி நிறுவனத்தில் பிஹெச்டிக்கு டாக்டரல் இது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான உதவித்தொகை, அப்புறம் போஸ்ட் டாக்டர் பண்றவங்களுக்கான உதவித்தொகைக்காக நேர்காணல் நடத்தணும். முதல்ல 15 பேர் தான் எடுக்கிறதுனால 32 பேர் விண்ணப்பிச்சிருந்த அத்தனை பேருக்குமே உதவித்தொகை வழங்குறதுன்னு முடிவு பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்தவங்களாம் நேர்காணல் பண்ணும்போது அதுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுடைய இதே பார்க்கும்போது எந்த அளவுக்கு தங்களுடைய இதை வந்து தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள், எந்த அளவுக்கு கடப்பாட்டோடு அந்த கல்வியை அணுகிறார்கள் என்பது ரொம்ப கவலை அளிப்பதாக இருக்கிறது. அப்படி உண்மையாக